கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படியா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்றை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திவாகருக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதை தாண்டி ஹவுஸ் மேட்ஸும் தடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் ரம்யா ஜோ அழுகுற மாதிரி தான் அந்த ப்ரோமோ முடிஞ்சது. எதனால் அந்த சண்டை நடந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சாதாரணமாக அந்த ப்ரோமோவை பார்த்துருந்தா திவாகர் ஏதோ தப்பு பண்ணிட்டார்ப்பா, திவாகர் அப்படி தான் இப்படி தான்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல் பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திவாகர் மேலே தப்பில்லை, ரம்யா ஜோ வேணும்ட்டே பண்ணாங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ரம்யா ஜோ அரோரா சின்க்ளர் பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு வேலையை திவாகர் பார்க்குறாரு. அதாவது இவங்க கண்காணிக்க ஒரு வேலையை பார்க்குறாரு போல. ஃப்ரெண்ட்ஸ் படம் காமெடியை விட இந்த விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வெளியே வரும்போது கண்ட்ரி ப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கண்ட்ரி ஃப்ரூட்னு சொல்றாரு. காமெடியிலலாம் வடிவேல் காமெடியில் வரும்ல, கண்ட்ரி ப்ரூட்டை வந்து கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார்ல, அந்த மாதிரி இவர் சாதாரணமாக சொல்லிட்டு வராரு. அது வந்து காமெடி சீன்னு சாதாரணமாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ரம்யா ஜோக்கும் அது காமெடி சீனுன்றது தெரியும். ஆனால் ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, பக்கத்தில் இருக்க அரோரா சின்க்ளர் கிட்ட அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்ற மாதிரி கேட்குறாங்க. அரோரா சின்க்ளர் அது கண்ட்ரி ஃப்ரூட் இல்லை, கண்ட்ரி ப்ரூட்டை தான் அவர் அந்த மாதிரி காமெடியாக சொல்லிட்டு போறாரு. அதுக்கான அர்த்தம் வந்து கொஞ்சம், அதாவது நீ வெளியே போ திட்டுற மாதிரி அர்த்தம்ன்ற மாதிரி சொன்னோன்னா ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, வேகமாக வெளியே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை தானே உங்களை செய்ய வச்சோம், நீங்கள் எதுக்கு அதுக்கு திட்டுவீங்க அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அது காமெடி சீனுங்க, நான் நானே தான் சொல்லிட்டு வந்தேன், அது சாதாரணமாக தான் சொல்லிட்டு வந்தேன், உங்களை மீன் பண்ணி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போதுமே, நம்ம ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடைச்சா, அதுவும் இல்லாமல் திவாகர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சா நம்ம பிரவீன் ராஜ் வந்துருவார் பார்த்தீங்களா. பிரவீன் ராஜ் அந்த இடத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி கெமியும் சும்மா இல்லை. கெமிக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, எந்த சூழ்நிலையில் அது நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் கெமியும் உள்ள பூந்து வந்துட்டாங்க. திவாகர் அந்த பிரச்சனையை நார்மலாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே எங்க நான் சாதாரணமாக தாங்க சொன்னேன், நான் அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே ட்ரிகர் தாங்க பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கெமி பிரவீன் ராஜ் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க. பார்வதியை இந்த விஷயத்தில் பாராட்டலாம். பார்வதி என்ன நடந்ததுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நினைக்கிறாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், ரம்யா ஜோ அஃபண்ட் ஆனாங்க பார்த்தீங்களா இந்த வார்த்தைக்கு, பக்கத்துலேயே தான் அரோரா சின்க்ளரும் இருக்காங்க. அவங்க அஃபண்ட் ஆகல. ஏன்னா அரோரா சின்க்ளருக்கு அவர் எதை மீன் பண்ணி சாதாரணமாக சொல்லிட்டு போனார், பிளான் பண்ணி ரம்யா ஜோவை இப்படி சொல்லணும்னு சொல்ல. அதாவது ரெண்டு பேரையும் சொன்ன கணக்கு தான் வரும். அது ரம்யா ஜோவையும் சொன்ன கணக்கு தான் வரும், அரோராவையும் சொன்ன கணக்கு தான் வரும். ஆனால் அரோரா இந்த விஷயத்தை பெருசே படுத்தலை. ஆனால் ரம்யா ஜோ இந்த விஷயத்தை வேணும்ட்டே பெருசு படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயங்க. நீங்கள் அது போகும்போது சொல்றது சரி, நீங்க பதிலுக்கு ஒன்று கூட சொல்லிக்கலாம். நீங்க விளையாட்டா சொன்னீங்களா, அந்த மாதிரி நானும் விளையாட்டா சொன்னேன்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அது சொல்லாம இவங்க வாலண்டரியா பிரச்சனையை இழுக்கிறாங்க. ப்ரோமோல இந்த சண்டையோட எக்ஸ்ட்ரீமா போய் தான் வெடிச்சது. நீங்க ஸ்டார்டிங்கே திவாகர் பேச ஆரம்பிக்கல. இந்த நீங்க நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே திவாகர் பேச ஆரம்பிக்கல. திவாகர் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காரு. ஏறக்குறைய ஒரு 4 நிமிஷம் வீடியோங்க. இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திவாகர் அமைதியா தான் இருப்பாரு. இதை பாருங்க, நான் காமிக்கிற எல்லா பிக்சர்லயும் திவாகர் அமைதியா தான் இருப்பாரு. இவங்க எல்லாருமே தான் பேசிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா சொல்ல முடியும், ரம்யா ஜோ வேணும்ட்டே தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க. அரோரா சின்க்ளருக்கும் இது நல்லாவே தெரியுது. ஏன்னா அரோரா சின்க்ளர் அந்த வார்த்தையை கேட்டு கோவமே படல. ஆனா அரோரா சின்க்ளரால இந்த இடத்துல புரிய வைக்க முடியல மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியல. மற்றவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. என்ன நடந்ததுன்னே தெரியலனாலும் எல்லாருமே திவாகர் மேல எரிஞ்சு விழுறாங்க. எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க? எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? தப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், திவாகர் மேலே இந்த விஷயத்தில் தப்பு இல்லைங்க. கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள்.